வா வாழ்க்கையின் உயிரே வா வா நல்லதை தொடங்கிவிடு கண்ணில் வழியாகி உன்னில் உயிராகி காதல் யோகம் கொண்டாட வேண்டும். இந்திய மண்ணிலுடைய ஒற்றுமுழுதான கருத்துக்களை இலங்கை மண்ணுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரணமான விடயமே கிடையாது. சுட்டிப்புறம் வாழும் சிவ சுந்தரிய கண்ணகி. மீண்டும் மறுபடியுமாக சிட்டிவேரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இப்போ பரணியில் நிற்கிறோம். இன்றைய நாளில் இப்போ இதுக்கு முன்காலனி வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு மேளக்கச்சேரி, பிரம்மாண்டமான ஒரு மேளக்கச்சேரி வந்து நடந்தது. அந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தினுடைய பின்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவிலேருந்து புகழ்பூத்த வித்துவான்கள் எல்லாமே வந்திருக்காங்க. இன்றைய நாளில் பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இப்போ வேறு நெஞ்சாலே இப்போவே வந்து இந்த இடம் அந்த வயல் பகுதிக்காக வந்து நடக்க போகுது. அதில் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதில் பாருங்கள் இவ்வளோ வாகனங்கள் இப்போவே எல்லாம் வர ஒழிக்கிட்டாங்க. வாகனங்கள் எல்லாமே வந்து வெளியில் அனுப்பி கொண்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு இடம் பத்தாமல் இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி. உங்களே நைஸாக பிடிக்கிறதா? என்ன இடம்டா நீங்கள்? பிடிக்கும். பக்கத்தில் இருக்கிறீங்க புறா என்ன பாருங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ நேரம் வந்து 8 மணிக்கிட்ட ஆகுது. 7 மணிக்கு தான் இசை நிகழ்ச்சின்னு சொன்னது. ஆனால் மேலே கச்சேரி முடிய கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இப்போ வந்து பாருங்க இந்த வயலுக்குள்ளால எல்லாம் வந்து மக்கள் போகிறாங்க. வயலுக்குள்ளால பொடி நடையாக நடந்து போகிறாங்க எல்லாருமே. நல்லா இருக்குது. இப்போ வயல்வெளிக்குள்ள இங்கே பாருங்க நல்லா தான் இருக்கு. எல்லாம் இசை நிகழ்ச்சி எல்லாம் பார்க்குறதுக்கு வந்தீங்கன்னா ஐயா கடையில் இருக்கிறேன் பாருங்க. எல்லோரும் அங்கே பாருங்க வெடியெல்லாம் கொடுத்துறாங்க. ஆமாம், வெடியெல்லாம் சும்மா மத்தா போல் அறம்புறமாக நடக்குது. இங்கே பாருங்க இதில் இந்த திரையெல்லாம் போடுறாங்க. இந்த திரையில எல்லாம் வந்து நாங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு எல்லாம் முன்னுக்கு அதுக்கெல்லாம் இதெல்லாம் பூந்து போய்க்கு நிற்கிறாங்க. இங்கே பாருங்க இல்லை ஒரு திரை ஒன்று போடுறாங்க. இந்த இஞ்சால பக்கம் மக்கள் கூடினா இஞ்சால இருந்து பார்க்குறதுக்காண்டி திரை உண்டு. இதில் பாருங்கள் இவ்வளோ பெரிய பாக்ஸ் எல்லாம் வந்து ஊட்டி வச்சுக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்க எல்லாம் வந்து இருந்துட்டாங்க. இங்கே பாருங்க அவ்வளோ பேர் பாருங்கன்னு சொல்லி பாருங்க. அப்பா என்ன ஒரு அரை மணித்தியாலும் 3/4 மணித்தியாலும் செல்லும் நினைக்கிறேன். இந்த இசை நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாகிறதுக்கு இல்லை போலீஸ் பாதுகாப்புக்கெல்லாம் நிற்கிறாங்க. பாருங்க அவன் சமய டீச்சரை கண்டா. இங்கே பாருங்க எல்லோரும் வந்து இந்த திட்டுகளில் வயல் வரம்புகள் எல்லாம் இருக்கணும். இருந்து இன்றைக்கு இசை நிகழ்ச்சி பார்க்கணும் வந்து வந்திருக்கணும் எல்லாரும். இங்கே பாருங்க இல்லை பாருங்க எல்லாரும் வந்து குடும்பமாக இருந்த ஒவ்வொரு கும்பலாக இருக்கணும். ஆக்கள் இசை நிகழ்ச்சிக்கான அந்த ஆயத்த வேலைப்பாடுகள்லாம் வந்து நடக்குது. மேடையில் எல்லாம் வந்து ஆக்கள் இருக்கணும். நீங்கள் பாருங்க மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மேடை பாருங்க. 11ஆம் நாள் அலங்கார திருவிழா வியாழக்கிழமை இன்றைக்கு சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அப்படி இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆக்கள்லாம் இப்போ தான் வந்து ஒரு ஆக்கெல்லாம் இருக்கணும். ஆக்கள் இசை கலைஞர்களினுடைய ஒன்றிணைப்பிலே உருவான ஒரு பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியை நீங்கள் எல்லோரும் பார்ப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். எனவே இசை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக ரசிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தென்மராட்சி மண்ணை சேர்ந்த தென்மராட்சி மண் மட்டுமல்ல யாழ் மண்ணின் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் இருந்து ரசிப்பெருமக்கள் இங்கே திரண்டு வருகை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். வருகை தருவீர்கள். அதே போல உங்கள் எல்லோரையும் இந்த இசை நிகழ்ச்சியிலே மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய பிரமாண்டமான ஏற்பாட்டாளர்களுடைய அழைப்பு ஏற்று பல நட்சத்திரங்கள் இங்கே இந்த இரவு இசை மேடைகளை விண்ணுவதற்கு காத்திருக்கின்றார்கள். அதிலே
ஒருவர் உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான இசை யாம்பவான் பத்மஸ்ரீ கலை மாமணி டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களோடு பின்னணி பாடக நட்சத்திரமான இசை புயல் AR ரஹ்மான் அவர்களுடைய அறிமுகத்திலே இன்று இந்தியாவின் பன்முக மொழிகளிலே 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ரசிக பெருமக்களுடைய இதயங்களில் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய முகேஷ் அவர்களும் இணைந்து கொள்வதோடு சரிகமபா பாடல் போட்டியினுடைய வெற்றியாளராக தமிழ் நெஞ்சங்களுடைய இதயங்களை வென்ற பெண் பாடக நட்சத்திரமான வர்ஷா, அதேபோல் பிரமாண்டமாக இந்த ராத்திரி பொழுது உங்களுக்காக வழங்குகிற இந்த பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப அங்கமாக ஒரு பரதநாட்டிய நிகழ்வு ஒன்றை வழங்குவதற்காக பரதநாட்டிய தாரகை எங்களுடைய அரங்கத்திலே நீண்ட நேரமாக வீற்றிருக்கிறார். எனவே அவருடைய அந்த பரதநாட்டிய நிகழ்வினை நாங்கள் எல்லோரும் பொழுது பார்த்து ரசித்துக் கொண்டு நேரடியாக பாடல்களுக்கு செல்லலாம். அங்கே ஒரு பலமான கரவோசம் ஒன்றை ஆடி வழங்கி அந்த பரதநாட்டியத்தை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். வாருங்கள்.
பிரமாண்டமாக நமது மண்ணிலை வழங்குகிற இந்த இசை நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நிகழ்வாக ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியை மிக அற்புதமாக இந்த அரங்கத்திலே வழங்கி விடைபெறுகின்ற ஜோபண்ணா அனுஷா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளை இந்த இடத்திலே தெரியப்படுத்திக் கொண்டு அவருடைய அந்த பரதநாட்டிய நிகழ்வு மென்மேலும் நெருங்குற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்திக் கொண்டு நிகழ்ச்சியிலே அடுத்த பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். எனவே அன்பு இசை சொந்தங்களே, எல்லோரும் திரண்டு வந்து இசை நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக இந்த அரங்கத்தினுடைய வருகை தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஏராளமான ரசிக சொந்தங்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து இந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு பரந்து விருந்த பிரதேசத்தை எடுத்திருக்கிறார்கள். எனவே வருகை தந்திருக்கிற ரசிக பெருமக்களை நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். ஏராளமான சொந்தங்கள் நின்ற நிலையிலே இசை நிகழ்ச்சியை பார்க்கின்ற தயார் நிலையில் இருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த ராத்திரி பொழுது முழுவதும் நல்ல பல பாடல்கள் இந்த காற்றலையிலே தவழ்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறது என்றபடினாலே அமர்ந்திருந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து எங்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு முத்தான முதல் பாடலுக்கு நாங்கள் இப்பொழுது செல்ல போகின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்திய நட்சத்திரங்கள் பலர் இங்கே தங்களுடைய குரல்வட்டத்திலே பாடல்களை வழங்குவதற்கு காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே முதல்வராக நாங்கள் இப்பொழுது மேடைக்கு அன்போடு அழைக்கின்ற ஒரு மாபெரும் இசை மேதை, கலை மாமணி, பத்மஸ்ரீ டாக்டர் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள்ராட்சத்தோடு இங்கே எங்களுக்காக வரி தந்து இந்த மேடையிலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமைக்குரிய பாடக நட்சத்திரம், உங்கள் அபிமானத்தை வென்றவர், ஏராளமான இசை மேடைகளை கண்டவர், சர்வதேச நாடுகள் பலவற்றுக்கு பயணமாகிய ஒரு இசை மாமேதை, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பெற்றெடுத்த ஒரு மாபெரும் இசை நட்சத்திரம். அவருடைய பணியை இந்த காலகட்டத்திலும் இந்த யுகத்திலும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரும் நட்சத்திரம் என்று சொன்னால் மிகையல்ல. ஜி சிவசிதம்பரம் அவர்கள், வணக்கம் ஐயா, எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும், ஒலி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். வணக்கம். நலம் நலமறியாமல் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கொஞ்சம் பேசலாம் கொடுத்து கொஞ்சம் எங்க ஹலோ, எப்படி இருக்கிறீங்க ஐயா? நலம். ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்துக்கு இசை பயணம் மேற்கொள்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது நம்ம மண், இங்க ஒரு உணர்வு கலந்த மண்ல பாடுறதையும் வந்து ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 1978 சற்றேறக்கூடிய 46 வருடங்களுக்கு முன்னர் இதே மேடையில் இந்த ஆலயத்தில் அன்னையின் அருளை வேண்டி என்னுடைய தந்தையார் இசைமணி பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இசை நிகழ்த்தியதை, வரலாறு படைத்ததை, உலக நாடுகள் பல நாடுகளில் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்த போறோம்லாம் சொல்லுவாங்க. சுற்றுப்புறத்தை சார்ந்த அந்த கச்சேரி ரொம்ப சிறப்பான கச்சேரின்னு. அத்தகைய மக்களிடையே அந்த ஆலயத்தில் இசை நிகழ்த்துகின்ற பாக்கியத்தை பாட வேண்டும் அட்லீஸ்ட் என் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த மண்ணில் பாட வேண்டும், அருமை ரசிக உள்ளங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதலை அன்னை கண்ணகை அருள்பாலித்ததால் இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் அற்புதமான இசைக்குழு, தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவோடு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுமாறு என்னை வேண்டி கேட்டுக்கொண்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அந்த 46 வருடங்களுக்கு முதல் அந்த மேடையிலே இறைவனுடைய அருட்ராட்சத்தோடு பாடிய பாடல் ஒரு வரலாற்றை பதிவு செய்ததையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த இசை மேடையின் போது அந்த மழை குறிப்பிட்டது, அந்த மழை பாடலை கேட்டதும் நின்று விட்டது என்று சொல்லி பெரியவர்கள் பேசிக் கொள்வார்கள். அது ஒரு வரலாற்று சம்பவமாக இருந்தது. அந்த பாடலும் எங்களுக்காக மேடையில் இருக்கிறதா? பாடலை கேட்போமே. இன்னும் மழை வராது, இன்னைக்கு வர வரும், இசை மழை வரும். மிகவும் பிரபலமான ஒரு பாடல், நீங்கள் எல்லாம் விரும்பி கேட்டிருக்கின்றீர்கள். தொடக்க பாடல், பிள்ளையார் சுழியை போட்டு நல்லதை தொடங்குவோம், நல்லதே நடக்கும், நன்மைகள் சிறக்கும் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனையோடு கண்ணகை அருள்மிகு கண்ணகை அம்மனின் திருவடிகளில் பிரார்த்தனையை வைத்து இசை நிகழ்ச்சி இப்பொழுது இந்த பாடலோடு தொடங்குகிறது.
நம் கணபதி அமர்ந்திருப்பான். ஊர்தோறும் நம் கணபதி அமர்ந்திருப்பான். ஊரு மனிதனது நல் உள்ளத்தில் குடியிருப்பான். எல்லோரும் நலம் காண எண்ணுகின்ற மனிதருக்கு என்னாலும் விநாயகனின் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பெற்றோர்க்கு மேலான உலகம் இல்லை என்றான். கற்றோர்க்கு மேலான பெரியோர் இல்லை என்றான். கர்த்தன விநாயகரை நாளும் தொழும்போது புரிந்து விடும். திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஒரு நாளில் ஒரு வேளை கைங்கரனை நினைத்து விடு. உயிர்கள் யாவையுமே குந்தனது கருதி விடு. நீயும் இன்று வாழ்ந்து விடு, பிறரையும் வாழ விடு. இந்த எண்ணம் உனக்கிருந்தால் திருவருள் துணை இருக்கும். தினம் தினம் மனம் துதிக்கும், அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சொல்லி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பள்ளலாம் நன்றி. பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கின்ற இந்த காரியம் சிறந்துவிடும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே ஆன்மீகம் சிந்தக்கூடிய அற்புதமான பாடல்கள் பலவற்றை பாடி உலகத் தமிழ் நெஞ்சங்களுடைய இதயங்களிலே இடம் பிடித்த பெருமைக்குரிய சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களுடைய அந்த கலிங்க குரல் மண்டலத்திலே இந்த காசலையில் தமிழ்ந்த அந்த பாடலை வழங்கியமைக்காக எங்களுடைய நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு அடுத்ததாக மற்றொரு பக்தி சுவை கொண்ட பாடலை வழங்குவதற்காக லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவுடைய 2 பாடல் நட்சத்திரங்களை வருகை தந்திருக்கின்றார்கள். ஒருவர் காயத்ரி, மற்றொருவர் சார்மதி. இருவருக்கும் ஒரு அற்புதமான ஒரு பலமான வளமான யாழ்ப்பாணியினுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கரவசத்தை வழங்குங்கள். இருவரும் இணைந்திலோ அந்த பாடலை வழங்குகிறார்கள் உங்களுக்காக. கருவாண்டி கருவாண்டி மலையாண்டி கரம்பேடி கருவு
பாடலை வழங்கிய நமது இசைக்குழுவினுடைய பாட நட்சத்திரங்கள் இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து உங்களுடைய அற்புதமான அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இளம் பெண் பாடகி அனு ஆனந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியிலே அந்த காலத்தில் ஏராளமான பாடல்களை பாடி ரசிப்பர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்திய ஒருவர். யாழ் மண்ணுக்கு நான் நினைக்கிறேன் 2வது தடவையாக இசை பயணத்தை இந்த தடவை மேற்கொண்டு எங்களுக்காக இங்கே விருது காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய குரலிலே நல்ல பல பாடல்கள் உங்களை வந்து இந்த காற்றலைகளை தவழ்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறது என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம் அனுவானந்த், எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கேட்கவே இல்லை. ஒரு கரகோஷத்தின் மூலமாக உங்களுடைய நலனை வெளிப்படுத்துங்கள் இந்த இடத்திலே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து என்னோட ஜூனியர் சீசன் முடிஞ்சப்போ இதே கண்ணகை அம்மனுக்காக ஒரு தடவை நாங்க எல்லாரும் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஜூனியர் சீசன்ல நீங்க ஒரு பாட்டு பாடினீங்கல்ல உங்களுடைய அம்மாவுக்கு. ஆமா, அந்த பாட்டு ஒரு மெல்லமா பாடி காட்டினீங்கன்னா இங்க யாருன்றது ஈஸியாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்பொழுது கொஞ்சம் மாறிட்டீங்க இல்லையா? ஆமா. இல்ல இப்பவே பாடணுமா? 2 லைன் பாடுங்க. பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பரவாகவா அவளுக்கு வழி கொடுத்துறாங்க. பூவே பூச்சூடவா என் நெஞ்சில் பரவாகவா. இப்ப தெரியுதா அனு ஆனந்த் யார் என்றது? தெரிஞ்ச ஒரு பலமான தரவாசு நன்றி. யாழ் மண்ணை அதிரக்கூடிய வசதியிலான ஒரு இசை நிகழ்ச்சி. ஆகவே உற்சாகமாக எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும்.
பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களுக்கு இது கொஞ்சம் பத்தாது. அதனால இன்னும் நிறைய கைத்தட்டி நிறைய என்ஜாய் பண்ணீங்கன்னா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகேவா? பசிக்குதோ? ரைட். நன்றி அனுவானந்த். அடுத்த பாடலை வழங்குவதற்காக உலகத் தமிழ் நெஞ்சங்களினுடைய இதயங்களிலே இடம் பிடித்த ஒரு பெண் பாடகி, பின்னணி பாடகி, ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமபா பாடல் போட்டியிலே டைட்டில் வின்னராக அமைந்து இன்று உலக நெஞ்சங்களினுடைய இதயங்களிலே இடம் பிடிக்கக்கூடிய ஏராளமான பாடல்களை பாடுவதற்காக கடல் கடந்து தேசம் கடந்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசை பறவை என்று சொன்னால் மிக அல்ல. வருங்கள் வருஷா அவருக்கான ஒரு உற்சாகமான கரவசம் ஒன்றினை கொடுங்கள். தமிழ் சினிமா பாடலுக்குள்ளே நாங்கள் இப்பொழுது செல்ல போகின்றோம். அதைத் தொடர்ந்து விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியிலே முத்திரை பதித்த அன்புக்குரிய நண்பர் பரத் அவர்கள் இங்கே உற்சாகமாக யாழ் மண்ணிலே வரை வந்து காத்திருக்கிறார். மேற்குக்கு அதிக தடவை போயிருந்தாலும் யாழ் மண்ணுக்கு ஒரு சில தடவைகள் தான் வந்திருக்கிறீங்க இல்லையா பரத்? எப்படி இருக்கிறீங்க? எனக்கு இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீரியஸா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏதோ ஊர்ல நான் ரொம்ப தூரம்ல வராம என் ஊர்ல தான் வந்து நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சீரியஸா பின்னாடி எல்லாம் அப்படியே அமைதியா கொஞ்சம் கை தருங்க பாப்போம். நல்ல தூரம். சரி, நான் வந்து இந்த சைடு பெஸ்டா இந்த சைடு பெஸ்டா நான் இப்ப பார்க்க போறேன். சரிங்களா? 1 2 3 சொல்லும் போது இந்த சைடு ஃபர்ஸ்ட் பேரு சொல்லணும். ஓகே, ரெடி எல்லாரும்? ரெடி 1 2 3. ஓகே, இந்த சைடு ரெடியா? ரெடி 1 2 3. ஈஸ்வரா, இந்த சைடு வந்து டாமினேட்டிங்கா இருக்கும். ஆனா இது ஈக்குவலா இருக்கு. சரி, ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மெலோடி அழகான மெலோடி பார்த்துக்கலாம். அதுக்கிடையில வருஷா மீது ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன் இல்லையா? வடக்கு வருஷா அப்படி இந்தியாவினுடைய பன்மொழிகளிலே 500க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி ஏராளமான ரசிக சொந்தங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடக நட்சத்திரம், இசை புயல் AR ரஹ்மானுடைய கண்டெடுப்பு என்று சொன்னால் மிக அல்ல. உங்கள் எங்கள் அபிமானத்துக்குரிய முகேஷ் அவர்கள் எங்கே ஒரு பலமான கரகோஷம். எந்த பாடலை கொடுத்தாலும் அற்புதமாக அழகாக பாடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது முகேஷ் அவர்களே. நன்றி நன்றி, மிக்க நன்றி அன்பு சகோதரர் அவர்களுக்கு வணக்கம்.
அனைத்து மக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுட்டிபுரம் கண்ணகி அம்மன் ஆலயத்துடைய 11ஆம் நாள் திருவிழால இத்தனை அற்புதமான ரசிகர்களை பக்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நாகேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் என் அன்பு சகோதரர் அனு ஆனந்த் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல எங்கள் அன்பு போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரம் வச்சு பப்பு தானே மூடி போட்டு வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி உறந்த பாட்டி, வேறு சப்பாத்தி நம்ம சுட்டி உறந்த பாட்டி. பப்பு தானே மூடி போட்டு வேறு சப்பாத்தி அவங்க ஊர்ல பாத்தி, வேறு சப்பாத்தி நம்ம ஊர்ல பாத்தி. போலீஸ் ரொம்ப இப்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது, எங்க யூத் மனசு ரொம்ப வெக்ஸ் ஆனது. என்னடா லைஃப் இது, என்ஜாய் பண்ற வயசு இது. சுட்டி கொடுத்த பாத்திய கரீமா நம்ம பண்ணலாம், டிஸ்கவுக்கு போகலாம். பப்பு தானே மூடி போச்சு வேறு சப்பாத்தி அவங்க ஊர்ல பாத்தி, வேறு சப்பாத்தி நம்ம ஊர்ல பாத்தி. நம்ம கண்ணகி அம்மன் திருவிழால சும்மா பேருங்க இருக்க சொல்லுவா. நம்ம லட்சுமண குட்டியான கச்சேரி பிரம்மாண்டமா நடந்து சொல்லுவா. எங்க அண்ணன் டாக்டர் சீராய் சிவஜிதம்பரம் இம்மா கிராண்டா பாட சொல்ல. வேற எங்கப்பா பாட்டு வைக்குது, நீங்களாம் ஒரு தப்பா கை தட்டுங்க. இலங்கைக்கு பாத்தீங்கப்பா என்ன கரெக்டா. தேங்க்ஸ்ப்பா, அதெல்லாம் வேணும் நம்மளுக்கு. என்ன நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க வாசிங்க. போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க. அவங்க ஊர்ல பாத்தி, நம்ம ஊர்ல பாத்தி, அவங்க ஊர்ல நம்ம சுட்டி போடல, நம்ம சுட்டி போடல. நம்ம பண்ணலாம் இந்த வயதிலும் கூட கடல் கடந்த இசை பயணத்தை மேற்கொண்ட யாழ் மண் மக்களை ரசிகர்கள் சொந்தங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு வருகின்றிருக்கின்றார் எங்களுடைய இசை மாமணி பெருமைக்குரிய டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்களோடு இணைந்து அடுத்த பாடல் குரல் வண்ணம் கொடுப்பதற்காக விஜய் டிவியினுடைய அற்புதமான கண்டெடுப்பான அனு ஆனந்த் அவர்கள் இப்பொழுது அரங்கத்தில் இணைகின்றார்கள். இருவரும் இணைந்த அந்த பாடலுக்கான குரல் வண்ணத்தை கொடுக்க இருக்கின்ற அந்த வேளையிலே அருகில் இருந்த கடல் அப்படியே வந்தது போல அலை அலையாக தலைதலையாக தென்மராட்சி ரசிகர்கள் ஏராளமாக இங்கே வருகிறது குவிந்து இசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே என்றுமில்லாத வகையிலே யாழ் மண்ணை இலங்கை மண்ணை அதிரக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சியை இங்கே அற்புதமாக பூத்திருக்கிறார்கள். இந்த விழாவினுடைய உபயக்காரர்கள், குறிப்பாக 11வது திருநாளினுடைய உபயக்காரர்கள். எனவே அவர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய இதயம் கரைந்த நன்றிகளை தருதலை பதிவு செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலே மிக அற்புதமான ஒரு இசை நிகழ்ச்சி. இந்திய
இந்திய மண்ணிலுடைய ஒற்றுமுழுதான கருத்துக்களை இலங்கை மண்ணுக்கு அழைத்து வருவது என்பது சாதாரணமான விடயமே கிடையாது. இந்த சவால் மிக்க ஒரு நிகழ்ச்சியினை கச்சிதமாக வெற்றி கொண்டு அவர்களை இங்கே அழைத்து வந்து பெருமைப்படுத்தி அவர்களுடைய கலைவண்ணத்தை இந்த ராத்திரி பொழுதிலே கண்டு ரசிப்பது என்பது யாழ்மண் மக்களை பொறுத்த வரைக்கும், அது தென்பராட்சி ரசிகர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிதான காரியம். இதனை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய 11வது திருநாளினுடைய உபயோகாரர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்து பாடலுக்கு நாங்கள் செல்லலாம். நன்றி. கேக்குதா? பாட்டு நான் பாடுறது கேக்குதா? நன்றி.
உபயார் அப்படியே தண்ணீர் சொல்லுங்க. அடுத்து பாட இருக்கின்ற பாடல் சுற்றி வரும் கரவொலியோடு நல்ல ஆர்ப்பரிச்சு கேட்கக்கூடிய ரசிகர்கள் அமைதியை தேடி அன்னையின் அருளை நாடி வந்திருக்கின்ற பக்தர்கள் பல பேரும் இங்கு உண்டு. எல்லா பாடல்களையும் ஒரு சேர ஒரே மாதிரியா கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பிலேயே இந்த மண்ணுக்கு உண்டான ஞானம் அது. அடுத்த பாடல் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே என்று சற்றேறக்குரிய 45 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய தந்தையார், அருமை தந்தையார் பத்மஸ்ரீ இசை பேரறிஞர் இசைமணி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் இந்த மண்ணிலே அன்னைக்காக பாடிய பாடல். இதை இயற்றியவர் கவிச்சிங்கம் இணுவில் வீரமணி ஐயர் ஐயா அவர்கள். அந்த பாடலை அருமை சகோதரர் திரு நாகேஷ் அவர்கள், இந்த உபயத்தை சார்ந்த பெரியவர்கள் எல்லாம், இந்த ஆலயத்தை சார்ந்த அன்பர்கள், ஆன்மீக நெஞ்சங்கள் இவெல்லாம் கேட்டுக் கொண்டதன் பேரில் இதற்கு அம்மா அம்மா கண்ணகி அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகி சுட்டிபுரம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே கட்டி உதன் கால் விழித்தேன் அம்மா, கட்டி உதன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகி கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா, கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா. சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா
தமிழ் இலங்கும் ஏழிலங்கும் ஏறிலங்கும் ஏழிசை தமிழ் இலங்கும் சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கட்டி உந்தன் கால் விழித்தேன் கருணை கண்ணால் பாரும் அம்மா கருணை கண்ணால் பாரும் அம்மா சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே சுட்டிபுரம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே கண்ணகியே நன்றி நன்றி சூப்பர் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ஆசிரியர்கள் வந்துவிட்டார் ஆசிரியர்கள் ஓடிவிடும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் சாஸ்திரிகள் வந்துவிட்டார் சாஸ்திரங்கள் ஓடிவிடும் அபகாரம் மௌனம் ராசகோலம் ஏழமை ரத்னங்கள் ஊரும் கோடாரில் ஆனந்தம் ஏறும் என்றும் பயம் பேசிக்கொண்டே ஓடிக்கொண்டே